எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பார்க்கிறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன். அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்தது, எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாருன்னு பேசிட்டு அழகிய சொல்லுங்க.